வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, இன்றைக்கி டே இன் மை லைஃப்பில் வந்து நான் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் செஞ்சேங்க. அது பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதில் செஞ்சேங்க. துவரம் பருப்புலையும் செய்யலாம், அது வேறு மாதிரி வரும். அது இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். இது நல்லா இருக்குங்க. ப்ளைனான டேஸ்ட் விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அரிசியும் பாசிப்பருப்பையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க, ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட. அது ஊறிட்டு இருக்க கேப்பில் வந்து நீங்கள் பூண்டு, சீரகம், மிளகு மட்டும் இடித்து எடுத்துக்கோங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொரகொரப்பாக இடித்து எடுத்தாலே போதும் தாங்க. குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து எடுத்து கொட்டிடலாம் எண்ணெயில். லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும் வதக்கி எடுக்கணும். நல்லா ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடலாம். வதங்கிட்டு இருக்க டைம்லேயே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படியே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே நீங்கள் போட வேணாம். சால்ட்டு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் போதும் இந்த பாசிப்பருப்பில் செய்கிற அரிசி பருப்பு சாதத்துக்கு. நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். பச்சை மிளகா கலர்லாம் மாறி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க குக்கரில். மற்ற சாதம் செய்கிற மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு அப்புறம் கொட்டுற மாதிரி அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா அப்படியே சாதம் வந்து தக்காளி, வெங்காயத்தோடு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட் இருக்கட்டும் அப்படியே. அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 உலக்கில் எடுத்திருக்கேன் அரிசியும் பருப்பும். அதனால் வந்து நான் 2.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாதத்தில் நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் ஆம்லேட் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பொட்டேட்டோ ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்லாம், ஆம்லேட் வச்சு சாப்பிட்லாங்க. என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அரைச்சி இதை அரைச்சி பண்ணுறத விட ப்ளைனான டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆக்சுவலி. தயிர் சாதத்துக்கு பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மாம்பழம் இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி சாப்பிட்லான்ட்டு எடுத்தேன். ஒரு மாம்பழம் நல்லா இருந்துச்சு, ஒரு மாம்பழம் குளறுபடி ஆகிடுச்சு. சரி இருக்கிறதையாச்சும் சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். உங்களுக்குலாம் மாம்பழம்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரிலங்க, எல்லா ஃப்ரூட்ஸுமே பிடிக்கும். ஆனால் இந்த ஆப்பிள் மட்டும் என்னன்னே தெரில, சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்தாலே நம்மளுக்கு பிடிக்காது, டேஸ்ட்டும் பிடிக்காது. என்ன மாதிரி எதாவது இருக்கீங்களா? நல்லா இனிப்பாக இருந்துச்சுங்க. ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்ஸ்போ போயிட்டு வந்தேன். எங்கள் பக்கத்தில் போட்டிருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சுங்க. சரி, நம்ம எது வாங்கினாலுமே 170 ருபீஸ் தான் சொன்னாங்க. பில்லுலாம் வந்து நார்மலாக வெளியே 200 ருபீஸ்க்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேங்க. ஆனால் இங்கே 170 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய சாமி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அப்புறம் வந்து இந்த யோகா மேட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இருந்துச்சு. கிளாக்கு, நல்ல டெக்கரேட்டிவாக இருக்கக்கூடிய கிளாக் 500 600 இருக்கும் வெளியே. ஆனால் இங்கே வந்து 170 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பீங்கான்லலாம் இருக்கும் இல்லைங்க, நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நான் பவுல் இருந்தால் எடுக்கலான்னு பார்த்தேங்க. இந்த கிளாஸில் பவுல் பெரிய சைஸில் இருக்கும் இல்லைங்களா, நான் அந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். பட் அது கிடைக்கல எனக்கு. அப்புறம் இந்த லைட் இருக்கு இல்லைங்களா, கரண்ட் ஆஃப் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எரியும்ல, அந்த லைட் இருந்துச்சு. அது வந்து ஒன்று வாங்கினோம். நிறைய பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தாங்கங்க. வடைச்சட்டி, கடாய் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டம்ளரு, அப்புறம் லைட்டர் இதெல்லாம் இருந்துச்சுங்களா, அது வெளியே வந்து கம்மின்னு தான் நினைக்கிறேன். சில பொருள் வந்து வெளியே கம்மியாக கிடைக்கிற அதிகமாக இருந்துச்சு. சிலது வந்து அதிகமான பொருள் வந்து கம்மியான ரேட்டில் கிடச்சிதுங்க. அப்புறம் இரும்பு வடைச்சட்டிலாம் நல்லா வெயிட்டில் இருந்துச்சு. பூரிக்கட்டை, நான் ஒரு பூரிக்கட்டை வாங்கினேங்க. அப்புறம் இந்த செராமிக்கில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் இது இருந்துச்சுங்க, நம்ம அந்த குட்டி ஹாட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது இருந்துச்சு. அது என்கிட்ட ஆல்ரெடி நிறையாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் துருகிற அந்த இது, அப்புறம் இடியாப்பா உலக்கு இருக்கு இல்லைங்களா, அது, முறுக்கு உலக்கு, இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. இந்த கடாய் பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. பட் உறிஞ்சிருமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதனால் நான் அந்த பக்கம் போகலை. ஓகே, அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். யாருக்கெல்லாம் அந்த டப்பா சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குங்க, என்னமோ தெரியல, இந்த லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த டப்பா மேலே ஒரு ஈர்ப்பு இல்லை தனியாக. டப்பா, கட்டைப்பை, இது மேலெலாம் எதை வேணால் வீட்டில் இருக்கிறத கொடுப்பாங்கங்க. ஆனால் அந்த கட்டைப்பை ஒன்று மட்டும் கொடுத்தா ரிட்டன் கேட்பாங்க எங்கள் வீட்டிலலாம். ஏய், கட்டைப்பை என்ன பண்ணுற, திரும்ப கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இந்த லாஸ்ட் ஜென்ரேஷனில் இவ்வளோ இன்னசென்ட் பேரண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனி வர ஜென்ரேஷனில் அந்த மாதிரி நம்ம ஒரு பேரண்ட் ஆகும்போது நம்ம அப்படி இருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். இத்தனை பேருக்கு ஷாப்பிங் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும்.
மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு அது வந்து ஒரு தெரப்பி மாதிரி. சும்மா அது வாங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா போய் ஒரு டிமார்ட்லேயோ இல்லை கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ லைட்டாக போய் ஒரு விசிட்டை போட்டு வந்தாலே மைண்டு நல்லா இருக்கும்ல ஒரு மாதிரி. இவ்வளோ பெரிய அந்த அழுக்கு கூட இருக்கு இல்லைங்களா, இதுவே வந்து 170 தானாமா. இது ஆன்லைன்லேயே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தாங்க, பரவாயில்ல. ஆனால் இதுக்கு இந்த ஒர்த்தான ப்ரைஸ் தான். அப்புறம் ஸ்டூலு சேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் 170 தான். அதெல்லாம் ஒர்த்தாக தெரியுது. ஏன்னா சேர்லாம் அவ்வளோ கம்மியாக தரமாட்டாங்க. நம்ம வெளியே வாங்கினோன்னா ஒரு 400 to 500 மினிமம் வரும். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டு அதெல்லாம் இருந்துச்சு. நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்டூல் வாங்கினேங்க. அது வந்து நான் காட்டுறேன் இது எந்த ஸ்டூலுன்னு சொல்லிட்டு. இது இல்லை, அது ஒரு கூடை மாதிரி பின்னல் போட்ட மாதிரி இருந்துச்சுங்க. அந்த ஸ்டூலில் ஒரு 2 வாங்கினேன். இதுதான் ப்ரௌன் கலர்லேயும் சாண்டில் கலர்லேயும் வாங்கினேன். அப்புறம் பக்கெட்லாம் வீட்டே ஆல்ரெடி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பக்கெட்லாம் நான் வாங்கலை. பக்கெட்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியலங்க வெளியே. இங்கே இந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அது ட்ரே, அப்புறம் இந்த வீட்டுக்கு கீழே ஃப்ளோர் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் இருந்துச்சு. பக்கெட்லாம் ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.